ஹே ஆல் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்கள் வீட்டில் கூழ் ஊற்ற போகிறோம். ஆமாங்க, நாங்கள் வருஷம் ஆடி மாதம் தான் எங்கள் ஊரில் கூழ் ஊற்றுவோம். அதுக்காக இன்னைக்கு ஏர்லி மார்னிங்கே சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு கீழே வந்து பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் பூஜை முடிஞ்சது. இது முடிச்சதுக்கப்புறமா சாமிக்கு படைக்கிறதுக்கு தேவையான சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், மாவிளக்கு, கொழுக்கட்டை அப்படின்னு எக்கச்சக்கமாக செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நடு வீட்டை க்ளீன் பண்ணி பொட்டெல்லாம் வச்சுட்டு, ஏன்னா அங்கே பிரசாதம் படைக்கணும், அதுக்காக அங்கே க்ளீன் பண்ணி பொட்டு வச்சுட்ருக்கேன். பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நான் போய் குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது சைட் பை சைடு என்னோட சிஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே அவங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இப்போ மாவிளக்கு தாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எப்பவும் போல குழக்கலாம் ஆயிடாம இந்த டைம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டே பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி மாவிளக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை போட்டு வச்சு நெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது வந்து மொச்சக்காய் குழம்பு. இதுதானே நம்ம வந்து கூழ் ஊற்றும் போது சாமிக்கு படைப்போம். அது வந்து என்னோட சிஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா புடி கொழுக்கட்டை செஞ்சுட்டு இருந்தோம். 2 பேரும் மாவு கிளறிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சி வச்சு அதை வேக வச்சு எடுத்துட்டோம். அப்புறம் கோயிலுக்கு கிளம்புறதுக்காக நான் போய் சாரி கட்டி ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வீட்டில் வச்சு படைக்கிறதுக்கும் கூழ் வந்து நான் கரைச்சிட்டு இருந்தேன். கூழ் கரைச்சி முடிச்சதுக்கப்புறமா சாமி ரூமில் படையெல்லாம் போட்டு சாமி கும்பிடணும். அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். உப்பெல்லாம் கரெக்டாக இருந்ததா என்னன்ட்டு தெரியல. ஏன்னா இந்த வாட்டி வந்து டேஸ்ட் பார்க்காம தான் நம்ம செய்யணும் இல்லையா சாமிக்கு படைக்கிறதுக்காக. அதனால் அப்படியே தோராயமாக எல்லாமே போட்டு செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் எல்லாம் சாப்பிடும்போது நல்லா தாங்க இருந்தது. முடிச்சு சாப்பிடும்போது இப்போ வந்து வீட்டில் படைக்கிறதுக்காக தைய இலை போட்டு அதில் வந்து செஞ்ச சாப்பாடு எல்லாமே வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஒன்று, இந்த வருஷம் பசங்க யாருமே இல்லை. 3 பேருமே ஸ்கூல் போயிருக்காங்க. 3 பேருமே இல்லாமல் நாங்கள் சாமி கும்பிட்றோம். அது ஒன்று தான் குறை. இல்லாட்டி ஒரே சத்தமும் அமக்கலமாக இருந்திருக்கும். எல்லாருமே தனித்தனியாக சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாரும் கூழ் எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. நாங்கள் எப்போவுமே ஊரோட ஒன்றா சேர்ந்து தாங்க வருஷம் கூழ் ஊற்றுவோம். இந்த டைம் ஊற்ற முடியாத மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு. எல்லாருமே வந்து ஃப்ரைடேவே ஊற்றி முடிச்சிட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் இன்றைக்கி போய் தனியாக கூழ் ஊற்றுறோம். வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் படையல் சாதம் கூழெல்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா படையல் சாதம் எடுத்துகிட்டு போன கூழ் எல்லாத்தையுமே அங்கேயே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.